கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுடைய ஆபிரகாம் பேசுகிறேன். இது என்னுடைய வரலாறோட 2வது பாகம். முதல் பாகத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இரவு முழுக்க தூக்கமே வரல. என்ன ஆச்சு அந்த படப்படப்பிலே இருந்துட்டேன். காலையில் எந்திரிச்சு தான் நான் வேகமாக நேற்று அவங்கள வழி அனுப்பி வச்சேன் அந்த மரம் வரைக்கும் போனேன். அங்கே போய் அந்த பட்டணத்தை என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்னு போனால், ஐயையோ, பட்டணம் முழுசும் எரிஞ்சு வெறும் சாம்பலாக இருக்குது. நெருப்பும் செங்கல் சூளையில் வர புகை மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு வெளியில் இருக்கிற மரத்துக்கிட்ட உட்காந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ 3 நபர்கள் வீட்டுக்கு எதிரில் வரதை நான் பார்த்தேன். அவங்க முகம் மனுஷர்களுடைய முகம் மாதிரி இல்லாமல் தேவதூதர்களோட முகம் மாதிரி இருந்தது. அவங்கள சுற்றி ஒரு விதமான தேவ பிரசன்னத்தை என்னால் உணர முடிஞ்சது. நான் ஓடி போய் அவங்கக்கிட்ட மரியாதையோட தலை வணங்கி என்னோடய வீட்டுக்கு வந்து போங்கன்னு கேட்டுக்கிட்டேன். நான் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரேன், நீங்கள் அதில் கை காலெலாம் கழுவிக்கிட்டு அந்த மரத்தடியில் நிழலில் ஓய்வெடுங்க. அதுக்குள்ளே நான் உங்களுக்கு அப்பம் சுட்டு தரேன், நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டேன். அவங்க உன்னுடைய விருப்பப்படி செய்யின்னு எனக்கு சொன்னாங்க. நான் வேகமாக சாராள்கிட்ட போய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து அப்பம் சுடுன்னு சொன்னேன். மாட்டு மந்தைக்கு போய் ஒரு இளங்கன்றை பிடிச்சி அதை சமைக்க சொல்லி வேலைக்காரங்கிட்ட கொடுத்தேன். அவனும் அதை சீக்கிரமாக சமைச்சு முடித்தான். வெண்ணெயும் பாலையும் சமைச்ச மாட்டு இறைச்சியும் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தேன். அவங்க அதை பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்க சாப்பிட்றத மரத்தடையில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் உன்னுடைய மனைவி சாராள் எங்கன்னு கேட்டாங்க. அந்த கூடாரத்தில் இருக்கான்னு சொன்னேன். இன்னொரு நாள் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக வருவேன், அப்போ உங்களுக்கு ஒரு பையன் இருப்பான்னு சொன்னார். இதை கேட்ட சாரால், என்னுடைய வீட்டுக்காருக்கு 100 வயசு ஆகிடுச்சு, எனக்கு 90 வயசு ஆகிடுச்சு, இந்த வயசில் எங்களுக்கு சந்தோஷம் இருக்குமான்ட்டு மனசுக்குள்ள நினச்சி சிரிச்சா. அப்போது அவர், உன்னோட மனைவி கிளவி ஆகிட்டுன்னு என்னதுக்கு சிரிக்கிறா? கர்த்தரால் ஆகாத காரியம் இருக்கா? நான் மறுபடியும் வரும்போது உனக்கு கண்டிப்பாக ஒரு பையன் இருப்பான்னு சொன்னார். சாரால் பயந்து போய் நான் சிரிக்கலை அப்படின்னு சொன்னான். அவங்க, இல்லை நீ சிரிச்சேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க சோதம் பட்டணத்துக்கு போனாங்க. வழி அனுப்பி வரலாம்னு நானும் அவங்க கூட கொஞ்சம் தூரம் போனேன். அப்போது அவங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. சோதம் கொமோராவின் கூக்குரல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதாலையும் பாவங்கள் ரொம்ப பெருகி இருக்கிறதாலையும் அந்த பட்டணத்தை முழுசாக இன்றைக்கி ராத்திரி அழிக்க போகிறோன்னு சொன்னாங்க. அதை பற்றி நாங்கள் நியாயம் விசாரிக்கிறதுக்காக தான், அந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையான்று தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்களுக்கு முன்னாடி போய் நின்று, துன்மார்க்கரோட நீதியையும் அழிப்பீங்களான்னு கேட்டேன். ஒருவேளை அந்த பட்டணத்தில் 50 நேர்மையான ஆட்கள் இருந்தால் அவங்களையும் அந்த துன்மார்க்களோடு சேர்த்து அழிச்சிடுவீங்களான்னு கேட்டேன். கெட்டவனையும் நல்லவனையும் அநீதிக்காரனையும் நேர்மையானவனையும் ஒன்றா சேர்த்து அழிக்க வேணாம், சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன்னு சொன்னேன். சோதமில் 50 நேர்மையான ஆட்கள் இருந்தால் அவங்களால அந்த பட்டணத்தை நாங்கள் ரட்சிக்கிறோன்னு சொன்னாங்க. நான் மறுபடியும், 50க்கு 5 பேர் குறைவாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, அப்பவும் ரட்சிப்பீங்களான்னு கேட்டேன். 45 பேர் நேர்மையானவங்களாம் அங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்காக அந்த பட்டணத்தை ரட்சிக்கிறோன்னு சொன்னாங்க. நான் மறுபடியும் அவங்ககிட்ட, நான் தூசியும் சாம்பலுமாக இருக்கிறேன், நான் பேசுகிறது கர்த்தருக்கு கோபம் வர வேணாம், ஒருவேளை 40 பேர் நேர்மையானவங்களாக இருந்தா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு 40 நேர்மையான மனுஷர்கள் அங்கே இருந்தாங்கன்னா அந்த பட்டணத்தை ரட்சிப்போம்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக. 30 நேர்மையானவங்க இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அந்த 30 பேருக்காக அந்த பட்டணத்தை அழிக்காமல் ரட்சிக்கிறோன்னு சொன்னாங்க. ஒருவேளை 20 நேர்மையானவங்க இருந்தால் அப்படின்னு மறுபடியும் கேட்டேன். அந்த 20 நேர்மையானவங்களுக்காக அந்த பட்டணத்தை ரட்சிக்கிறோன்னு சொன்னாங்க. ஆண்டவரே, நான் கடைசியாக இந்த தடவை மட்டும் கேட்டுக்கிறேன், என் மேலே கர்த்தருக்கு கோபம் வர வேணாம், 10 நேர்மையான மனுஷர் அந்த பட்டணத்தில் இருந்தால் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அந்த 10 நேர்மையான மனுஷருக்காக அந்த பட்டணத்தை அழிக்காமல் விட்டுடுறோம், முழுசாக ரட்சிக்கிறோன்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அந்த 3 பேரில் ஒருத்தர் மட்டும் வேறு வழியில் போனார். அவர் தான் கர்த்தர். மற்ற 2 பேர் அந்த பட்டணத்தை நோக்கி போனாங்க. நானும் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேன். லோத்து என்கிற மனுஷன் சோதம் பட்டணத்தில் நேர்மையான மனுஷனாக இருந்தார். அவர் பட்டணத்தோட வாசலை உட்கார்ந்துட்டு இருந்தார். அந்த 2 தூதர்களையும் வர்றதை பார்த்துட்டு அவங்க முன்னாடி ஓடி அவங்களுக்கு வணங்கி அவங்களுக்கு மரியாதை செஞ்சார். இன்றைக்கி இரவு என்னோடய வீட்டில் உங்கள் கால்களை கழுவி இரவு ஓய்வு எடுத்துக்கோங்க, காலையில் நீங்கள் உங்களுடைய வழியில் போகலான்னு அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டார். ஆனால் அவங்க சம்மதிக்கலை. வேணாம், நாங்கள் தெருவோரங்கள்லேயே தூங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. லோத்து ரொம்ப வற்புறுத்தி கேட்டுக்கிட்டதால அவங்க இரவு தங்க சம்மதிச்சாங்க. புளிப்பில்லாத அப்பம் செஞ்சு அந்த 2 தூதர்களுக்கும் விருந்து செஞ்சார் லோத்து.
நடுராத்திரியில் ஊர் ஜனங்க 4 பக்கம் வீட்டை சுற்றி போட்டு, உன்னோட வீட்டுக்கு வந்திருக்கிற ஆளுங்களை வெளியில் அனுப்பு, நாங்கள் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்கு எங்கள் விருப்பப்படி செய்யணும், நாங்கள் அவங்க கூட சேரணும்னு கற்றுனாங்க, சண்டை போட்டாங்க. அதுக்கு லோத்து வெளியில் வந்து, நண்பர்களே, இவ்வளோ அநியாயம் பண்ணாதீங்க, வேணும்னா என்னோட 2 மகள்களையும் உங்கள் கூட அனுப்புகிறேன், அவங்க 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, அவங்க கன்னி பொண்ணுங்க, அவங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி செய்யுங்க, ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற என்னுடைய விருந்தாளிகளை எதுவும் பண்ண வேணான்னு ரொம்ப கெஞ்சினார். ஆனால் அந்த ஜனங்க ரொம்ப கோவப்பட்டு, பரதேசியாக வந்த உன்னோட பேச்சில் நாங்கள் கேட்கணுமா, அவங்களுக்கு பண்ணுறதை விட உனக்கு இன்னும் அதிகமாக பண்ண போகிறோன்னு சொல்லி லோத்துக்கிட்ட எல்லாரும் வெறி கொண்டு நெருங்கி வந்தாங்க. உடனே அந்த 2 தூதர்களும் கதவுக்கு உள்ளே இருந்து கையை மட்டும் வெளியில் விட்டு லோத்துவை உள்ளே இழுத்துட்டாங்க. வெளியில் கதவு டாப்பால் போட்டுட்டாங்க. வெளியில் இருந்த ஒரு காரிருள் வர வச்சு வெளியில் இருக்கிற எல்லாருடைய கண்ணையும் மறைச்சி வீட்டு வாசல் எங்கே இருக்குன்னு தெரியாமல் விடிகிற வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி துருட்டாட்டம் பிடிக்க வச்சாங்க. பிறகு லோத்துவே, உனக்கு வேண்டியவங்க யாராவது இந்த ஊரில் இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிக்கிட்டு உடனே இந்த ஊரை விட்டு கிளம்பு. இந்த ஜனங்களோட கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் வந்தது. நியாயம் விசாரிக்கவே கர்த்தர் எங்களை அனுப்பினார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பட்டணம் முழுசையும் நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே லோத்து 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ண பார்த்து வச்சுருந்த மாப்பிள்ளைங்கிட்ட போய் பேசலான்னு வேகமாக போய் பேசுகிறாரு. ஆனால் 2 மாப்பிள்ளைங்களும் இந்த பட்டணம் அழிய போதான்னு சொல்லி கிண்டலாக பேசி நடந்த விஷயம் எதுவும் தெரியாததால் லோத்துவை ஏளனமாக பேசி அனுப்பிடுறாங்க. சூரியன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உதிச்சிடும், வெளிச்சம் வரும் சமயம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் 2 தூதர்களும் லோத்துவை பார்த்து, சீக்கிரமாக இப்போவே இந்த பட்டணத்தை விட்டு நீயும் உன்னோட மனைவியும் உன்னோட 2 மகள்களும் ஓடுங்க, இப்போ நாங்கள் இந்த பட்டணம் முழுசையும் எரித்து சாம்பலாக்க போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. லோத்து கொஞ்சம் தாமதிக்கவே கர்த்தர் லோத்து மேலே வச்சிருந்த கிருபையினால் லோத்துவையும் அவருடைய மனைவியையும் 2 மகள்களையும் கையை பிடிச்சி மின்னல் மாதிரி கூட்டிக்கிட்டு போய் பட்டணத்துக்கு வெளியில் இறக்கி போய் விட்டாங்க. உன் உயிர் தப்பிக்க இங்கேருந்து ஓடி போயிடு, பின்னாடி திரும்பி பார்க்காம ஓடு, இந்த சமபூமியில் எங்கேயும் நிற்கக்கூடாது, அதோ தூரமாக தெரியுது அந்த மலை, அந்த மலைக்கு ஓடி போய் நீங்கள் உங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போ லோத்து, என் மேலே ஆண்டவர் காட்டின கிருபை ரொம்ப பெருசு, மலைக்கு ஓடி போகிறதுக்கு என்னால் முடியாது, எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, நான் அதுக்குள்ளேயும் செத்து போயிடுவேன் போகிறதுக்குள்ளே, அதனால் அதோ தூரத்தில் தெரியுது அந்த சின்ன ஊர், அந்த ஊருக்கு நான் போயிடுறேன், அது ரொம்ப சின்ன ஊர் தானே அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. சரி, நீ கேட்டபடியே அந்த சின்ன ஊரை நான் அழிக்காமல் உனக்காக விட்டு வைக்கிறேன்னு அந்த தூதர் சொன்னார். ஆனால் சீக்கிரம் ஓடி போயிடுங்க, நீங்கள் அங்கே போய் சேர்ற வரைக்கும் நாங்கள் இங்கே எதுவும் செய்ய மாட்டோம்னு அந்த தூதர் சொல்கிறார். இந்த விஷயத்தினால அந்த ஊர் பெயர் சோவார் எனப்பட்டது. லோத்து சூரியன் உதிக்கும் போது அந்த சின்ன ஊருக்கு ஓடி போனார். அப்போது கர்த்தர் வானத்திலிருந்து நெருப்பு மழையை கந்தகத்தா பெய்ய வச்சார். அந்த பட்டணம் முழுவதும் நெருப்பு மழையும் கந்தகமும் வானத்திலிருந்து ஒட்டிக்கிட்டு இருந்தது. சமபூமி முழுவதும் நெருப்பினால் அழிக்கப்பட்டுருச்சு. கர்த்தர் சமபூமியை அழிக்கும் பொழுது என்னை ஞாபகம் வச்சு என்னுடன் பேசிட்டு போன வார்த்தைகளையும் ஞாபகம் வச்சு அந்த ஊரில் 10 நீதிமானாவது இருப்பாங்களான்னு பார்த்தாரு. ஆனால் யாருமே இல்லாததுனால ஒரே ஒரு நீதிமான் லோத்து மட்டும் இருந்ததுனால அவரை காப்பாற்றி அந்த சமபூமி முழுவதும் அழிச்சார். பார்க்காம ஓடி போங்கன்னு தேவதூர்கள் சொல்லியும் லோத்துவோட மனைவி திரும்பி பார்த்ததுனால உப்புதூனாங்கி இறந்துட்டாங்க. இல்லைனா அவங்களும் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க. பிறகு லோத்து சோவாரில் குடியிருக்க பயந்துக்கிட்டு மலை மேலே போய் மலை குகையில் வாழ்ந்துட்டு இருந்தார். நான் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டணம் முழுவதும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு லோத்துவோட பெரிய பொண்ணு அவளோட தங்கச்சிக்கிட்ட, நடந்ததெல்லாம் பார்த்தா ஊரில் எந்த ஆம்பளைங்களும் உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க, நமக்கு கல்யாணம் ஆகாது, குழந்தையும் பிறக்காது, அதனால் நம்ம அப்பாவுக்கு மதுபானம் நிறைய கொடுத்து அவரால் கர்ப்பமாகி அவருக்கு வாரிசு கொடுக்கலான்னு 2 பேரும் முடிவு பண்ணாங்க. நடந்தது எதுவுமே தெரியாத அளவுக்கு லோத்து குடி போதையில் குகையில் படுத்துக்கிட்டு இருந்தார். 2 பொண்ணுங்களும் கர்ப்பமாகி பெரியவளுக்கு மோவாப் என்கிற பையனும் சிறியவளுக்கு பென்னமி என்கிற பையனும் பிறந்தாங்க. மோவாப் என்கிறவர் மோவாப் இனத்தாரோட தகப்பன், பென்னமி என்கிறவர் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன்.